முருகனின் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தலம். அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோவில்களில் இக்கோவில் அளவில் பெரிதாகும். லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குரவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர் என்று அறியப்படுகிறது. சங்க கால புலவரான நக்கீரர் இத்தலத்திற்கு முருகப்பெருமானை வெளியிட்டு தனது குறை நீக்கிக் கொண்ட திருத்தலம் இது என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்குவது மதுரை மாநகர். இம்மதுரையை நகரிலிருந்து தென்மேற்கு தேசிய கிழக்கில் அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம், பரம் என்றால் பரம்பொருளால் சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று மலை. திரு என்பது சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாகத்தான் திருப்பரங்குன்றம் என்றாகிற்று. குரு பக்தியின் ஞானம் பெற்ற முறையாது கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிராவண மந்திரத்தின் உட்பொருளை உபசேதிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்துள்ளார். தாய்க்கும் தந்தையார் பிரவண மந்திர உபசேதம் செய்யும் போது முருகப்பெருமானும் அத்தேசத்தை கேட்டுள்ளார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே முருகப்பெருமானே பிரவண மந்திரத்தின் அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபசரித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரையானாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டதனால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்துள்ளார். இந்நிலையில் இதுவே திருப்பரங்குன்றம் என்று மக்களால் அழைக்கப்பட்டு சுவாமி வழிபாடு செய்யப்படுகிறது.